ஒரே கம்பெனி தான் மார்க்கெட்ல ஆல்மோஸ்ட் ஃபுல் கண்ட்ரோலையும் வச்சிருக்கு அப்படின்னா அதைத்தான் நாம மோனோபோலி பிசினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நல்லதா கெட்டதா வாங்க 60 செகண்ட்ஸ்ல கிளியரா புரிஞ்சுக்கலாம். மோனோபோலி பிசினஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்ட் இல்லைன்னா ஒரு சர்வீஸ் மார்க்கெட்ல ஒரே ஒரு கம்பெனி மட்டும்தான் மெயினா டாமினேட் பண்றது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா காம்படிஷன் இல்லாம இருக்கிறது இல்லைன்னா காம்படிஷனே ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏரியால ஒரே ஒரு இன்டர்நெட் ப்ரொவைடர் தான் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கிட்டா காஸ்ட் அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அவங்க கொடுக்குற சர்வீஸும் பிளான்ஸ் எல்லாத்தையுமே அவங்க மட்டும் தான் டிசைட் பண்ணுவாங்க. மோனோபோலி பிஸ்னஸோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு ஹையான ப்ராஃபிட் வரும், மார்க்கெட் ஷேர்ஸ் ஃபுல்லாக இருக்கும், கஸ்டமர்ஸ்க்கு வேற ஆப்ஷன்ஸ் கிடையவே கிடையாது. ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், குவாலிட்டியில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ப்ரெஷர்ஸ் கம்பெனிக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும், கஸ்டமர்ஸ்க்கும் வேற சான்சஸ் எதுவுமே கிடையவே கிடையாது. அதனால தான் மோனோபோலி பிஸ்னஸ் அப்படின்னா ஒரே ஒரு கம்பெனி மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுற சுச்சுவேஷன் இருக்கும். இன்வெஸ்டர்ஸாக இருந்தாலும் கஸ்டமராக இருந்தாலும் மோனோபோலி பிஸ்னஸ் புரிஞ்சாதான் மார்க்கெட்டோட பவரை ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் கண்டென்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.